காதல் வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்க போற மாற்றங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம் இங்க. நீங்க எதிர்பார்க்காத சுவாரஸ்யமான மாற்றங்கள் இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற மாற்றமும் இருக்கு. ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த காதல தடுக்க ட்ரை பண்றாங்க. கேரிங் கனெக்ஷன், நீங்க வந்து ஒரு சைக்கிக் பீயிங் இல்லன்னா வந்து நீங்க டிவைன் ஃபெமினினா இருக்கலாம். இந்த காதல முறிக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்கு, ஒரு தடை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் அது நடக்குமா அப்படின்னா, அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அட்டாச்டா இருக்காங்க. இல்லன்னா வந்து அது இன்னுமே ஒரு சிலரோட பெர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல்ல இருக்காங்க. இல்லன்னா வந்து அது எப்படி அந்த அட்டாச்மெண்ட்ட விட்டுட்டு வெளில வரதுன்னு அவங்களுக்கு தெரியல. இல்லன்னா இது வந்து அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். எப்படி டிவோர்ஸ் பண்றதுன்னு தெரியல. அதே சமயம் உங்கள வந்து அவங்களால மறக்க முடியல. இட்ஸ் லைக் அ கேரிங் கனெக்ஷன். உங்ககிட்ட வந்து அந்த காதலையும் சொல்ல முடியல. தடுமாற்றம், இருதலை கொள்ளி எறும்பு. அந்த மாரி தான் இங்க இருக்கு. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க உங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பாட்டம் டெக்ல அட்மையர் எனர்ஜி. உங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. நீங்க தான் அவங்களோட வழிகாட்டின்னு நினைக்கிறாங்க. இல்லன்னா நீங்க டிவைன் பீயிங் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இருக்கு. ஆனா ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. மேபி யாரோ அவங்கள சங்கிலியால கட்டி போட்டுருக்காங்க. இத பண்றது வந்து தேர்ட் பார்ட்டி. அது வந்து நான் இந்த டெக்க ஷஃபிள் பண்ணும்போது வந்த எனர்ஜி. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இல்லன்னா வந்து தேர்ட் பார்ட்டி யாரா வேணா இருக்கலாம். இன்னொரு பெர்சனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. மோஸ்ட்லி வந்து இது அவங்களோட எக்ஸ் இல்லன்னா வந்து யார அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வர நினைக்கிறாங்களோ, அவங்க உங்கள பிடிச்சு வைக்க ட்ரை பண்றாங்க. இந்த சங்கிலியால கட்டி போட்டுருக்காங்க. ஆனா இது வந்து அவங்கள தடுத்தது அப்படின்னா, இல்ல அவங்க சங்கிலியால கட்டி போட முயற்சி பண்றாங்க. உங்க பெர்சன் அவங்க கிட்ட வந்து அவங்களோட மனசு திறந்து சொல்றாங்க. நீங்க தான் அவங்களோட காதல். எனக்கு இனிமே உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் இனிமே இங்க இருக்க விரும்பல. இதுதான் என்னோட கனெக்ஷன். நான் இங்க தான் போக விரும்புறேன். நான் நேசிக்கிறவங்க வந்து டிவைன் பீயிங். நான் அங்க ஒரு உண்மையான காதல நான் உணர்றேன். இங்க எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த அவங்க உடைச்சு பேசுறாங்க. ஏன்னா மாஸ்கிங் இல்ல. மேபி இந்த பெர்சன் இவ்வளோ நாளா அவங்க கிட்ட நடிச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு தடையாவே இல்ல. ஓப்பனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களால அங்க இருக்க முடியல இனிமே. அந்த சங்கிலி அவங்கள வந்து அ அவங்களால முடியல. இட்ஸ் லைக் என்ன சொல்றது? ஒரு அ முன்னாடி பாய நினைக்கிற ஒரு புளியவோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தையோ கட்டி போட்டு பின்னாடி இழுத்து வச்சு, அது முன்னாடி போக தான் எத்திக்கிட்டு தான் போகும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இது வந்து சங்கிலியில இருக்கிறதுக்கு அதுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு. அதுதான் உங்க பெர்சனும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லன்னா உங்கள நேசிக்கிறவங்க அத பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்ஸைட்டி இதனால காமிக் எனர்ஜி வந்து ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க. ஏன்னா, இனி ரொம்ப நாள் இவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி கட்டி போட்டு வைக்க முடியாது. அவங்க வாழ்க்கையில டவர் மூமெண்ட் நடக்குது. ஏன்னா, இவங்க ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளோ நாளா வந்து அது ரொம்ப மூடு பனியா இருந்தது. இப்போ வந்து அவங்க ரொம்ப போல்டா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்னதான் இருந்தாலும் உன்ன டிவோர்ஸ் பண்ண தான் போறேன். காதல்ட்ட போக போறேன் அப்படின்னு. இது வந்து ஒரு சிலருக்கு தான். ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி அவங்கள கட்டி போட்டு வைக்கலாம். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபேமிலி ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு. நீங்க டிவைன் ஃபெமினின் நீங்க உங்க பவர்ல நிக்கிறீங்க. இவங்க வந்து பிளாக் பண்ண தான் ட்ரை பண்றாங்களே தவிர, அவங்களால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல. இல்ல. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களால வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. ஆ இது வந்து அட்மயர். எனக்கு வந்து இன்னொரு விஷயம் கண்ல பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரிசியேஷன். இந்த காதல் அவங்க வாழ்க்கையில வந்ததுக்காக அவங்க ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்காங்க. ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்காங்க. லெட்டிங் யூ நோ. இந்த ரீடிங் மூலம் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து உங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. அது இல்லாம ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க உங்க மேல. நீங்க அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு வரம். நீங்க அவங்களோட வழிகாட்டின்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப இருட்டா இருந்தது. அதுல வந்து வெளிச்சம் கொண்டு வந்தது. நீங்க தான் இது அடுத்து நடக்க போற சம்பவம், ரிஸ்க், பார்ட்னர் டு பார்ட்னர், அன்சேஃப் டெசிஷன்ஸ், நாட் திங்கிங். இந்த பெர்சன் வந்து பாஸ்ட்ல வந்து நிறைய ஃபிளிங்ஸ் இருந்திருக்கலாம். நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்கலாம். கண்டதை காட்சி கொண்டதை கோலம். அந்த மொமெண்ட், அந்த நொடி சந்தோஷத்துல தான் அவங்களுக்கு கவனம் இருந்தது. இல்லைன்னா வந்து சந்தோஷமான தருணங்கள் இருந்தா போதும். யாரோடைய இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அக்கறை இல்லாத ஒரு குணம் அவங்களுக்கு இருந்தது. ஆனா இப்போ அது அப்படியே மாறிடுச்சு. என்ன அப்படின்னா ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு நான் வெளியில வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த காதல் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா அவங்களால இனிமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி. நீங்க எப்படிதான் ஒரு ட்ரீம் லேண்ட் அவங்களுக்கு ரொம்ப சேஃப் ஸ்பேஸ். இது வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்கு அவங்களுக்கு. இந்த பார்ட்னர் டு பார்ட்னர் மேபி அவங்களுக்கு 2, 3 லிங்க் இருக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப கசக்குது. இதெல்லாம் வந்து ஏன் பண்ணேன் அப்படின்னு நொந்துக்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் அவங்கள வந்து கார்னர் பண்ண ட்ரை பண்ணாலும், அட்டாச் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி நிறைய பேர் அவங்க மேல வந்து விழறாங்க. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த காதல உடைக்கிறது. சப்போஸ் இந்த மாரி ஏதாவது ஸ்லீப் அரவுண்ட் பத்தி நீங்க தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க விட்டுட்டு விலகி போயிருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியலாம். தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவங்க வந்து இவங்க மேல விழுந்து அவங்கள வந்து ஒரு தப்பான வழிக்கு இழுத்துட்டு போகறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் அவங்களோட எண்ணம் நல்லா தெளிஞ்சிருச்சு இப்போ.
இந்த கனெக்ஷன் என்ன? நீங்க யாரு? உங்களோட அருமை என்ன? இந்த காதல் என்ன? இந்த காதல் அவங்க வாழ்க்கையில இருக்கனால, அவங்க வருங்காலம் எப்படி இருக்க போது? அவங்களோட ட்ரீம்லாம் எப்படி வந்து இந்த ரியாலிட்டிக்கு வரப்போது? இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவங்களுக்கு. அதனால திரும்ப அங்க போய் விழுவாங்களா அப்படின்னா, இல்ல. அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட காதல சொல்றதுக்கு தான். அதனால இந்த தேர்ட் பார்ட்டி அவங்கள பிளாக் பண்றது வந்து அவங்கள நிறுத்தி வைக்கிறதுக்கு இந்த நொடி நிறுத்தி வைக்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு தான் டவர். ஜட்ஜ்மெண்ட். அவங்க வந்து விலகிட்டாங்க. ஃப்ரீ பண்ணிட்டாங்க. இங்க மாட்டிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அதுலேருந்து அவங்க அவங்க ஃப்ரீ பண்ணிக்கிட்டாங்க. என்ன நான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கான தண்டனை நான் அனுபவிக்க தயாராயிட்டேன். ஆனா, எனக்கு இதுக்கு பலனா வந்து என்னோட காதல் கிடைக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்க குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்றீங்க. அத அவங்க பார்க்குறாங்க தூரமா இருந்து. இப்ப பிரச்சனை உங்க சைடு இல்ல, அவங்க சைடுல தான். நீங்க ரொம்ப ஸ்டேபிளா இருக்கீங்க. உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்ல. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பிளேயர் எனர்ஜிலலாம் இருந்தா, இனி இந்த காதல் வந்து வெறும் கனவா போயிடும் அப்படின்னு. நைட் ஆஃப் வான்ஸ். கண்டிப்பா இவங்க பிளேயர் தான் பாஸ்ட்ல. இப்ப வந்து அதுக்காக நொந்துக்கிறாங்க. இப்போ ஏன் நான் இப்படி பண்ணேன்? எப்படி தவறான பாதையில போயிட்டேன்? நான் வந்து நேர்மையா நடந்திருந்தா, நான் வந்து ஒரு அழகான காதல் வாழ்க்கையில இந்நேரம் இருந்திருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் வந்து என்ன சரி பண்ணிக்கிறேன். என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு. இந்த மாற்றம் ஏன் வருது அப்படின்னா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா என்லைட்டன்டா இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க உங்க வாழ்க்கைய இவங்க இருக்காங்க, இல்லங்கிறத தாண்டி ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பொறாம கலந்த பொசசிவ்னஸ கொண்டு வருது. ஐயய்யோ! இது என்னோடது. இது வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு பக்கு பக்குங்குது. யாராவது வந்து கொத்திட்டு போயிட போறாங்க அப்படின்னு. அதனால இப்போ வந்து அவங்க எந்த கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அத உடைக்க ட்ரை பண்றாங்க. திருட்டுத்தனமா வராங்களே! நீங்க அவங்கள விட்டு விலகி போனதுக்கு காரணம் வந்து அவங்க பிளேயர்ங்கிறது உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம். அவங்களுக்கு ஆ நெறைய பேத்தோட உடலுறவு வச்சுக்கிறது வந்து ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கு மறைச்சிருக்காங்க. ரிஸ்க். பார்ட்னர் டூ பார்ட்னர். ரொம்ப திருட்டுத்தனமா அத பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க அத கண்டுபிடிச்சிட்டீங்க. யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ் நீங்க பார்த்தீங்கன்னா. ஆனா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓ! 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 திஸ் பெர்சன் இஸ் நாட் அ ஹானஸ்ட் பெர்சன். இந்த பெர்சன நீங்க முழுசா நம்பலாமான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. பட் நான் சொல்றது என் கடமை சொல்லிறேன். இவங்க நெறைய ஸ்பெல் ஒர்க் பண்றாங்க. இல்லன்னா இவங்களுக்கு டார்க் ஸ்பெல் பண்றது கூட பழக்கம். திருட்டுத்தனமா நைட்ல. மேபி மூன் லைட்ல ஸ்பெல் பண்றது பழக்கம். நீங்க விலகி போயிட்டீங்க. உங்கள திரும்ப அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பெர்சனுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ற ஹேபிட் இருக்கு. இட்ஸ் லைக் நார்சிசிஸ்டிக். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிரபஞ்சம் சொல்றாங்க, யூ நோ தட் ஆல்ரெடி அப்படின்றாங்க. உங்க வாழ்க்கையில பேலன்ஸ் திரும்ப வருது. நீங்க வந்து இந்த சைக்கிள ரிப்பீட் பண்ண தயாரா இல்ல. யூ ஃப்ரீடு. நீங்க வந்து இந்த கனெக்ஷன்லேருந்து உங்கள நீங்களே விடுவிச்சுக்கிட்டீங்க. இந்த புது ஆரம்பம் அவங்க கொண்டு வரதுல நெறைய கரைகள் இருக்கு. அது வந்து ரொம்ப சுத்தமான கரங்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 7 ஆஃப் சோர்ட்ஸ் பார்க்குற வரைக்கும் நான் இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் பத்தி தப்பா நினைக்கல. பட் இப்போ வந்து இட்ஸ் ஆல் அபவுட் டர்ட்டி ஆஃபர். ஒரு கரைப்பட்ட கரம். அந்த கரத்துல வந்து நீங்க எது வாங்குனீங்கனாலும் உங்களோட காதலும், உங்களோட கனவும் கரைப்பட்டு போகும். நீங்க கரையில்லாத காசு கையில வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க கிரியேட் பண்றது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்குற ஒரு வரம். இந்த பெர்சன் வந்து உங்களோட சேர்ந்து இத பில்ட் பண்ண ட்ரை பண்ணி ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் தான் இது வருது. ஸோ உங்களோட சேர்ந்து அவங்க சில விஷயங்கள உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்களோட கரங்கள் கரைப்பட்டு இருக்கு. உங்களோட கரங்கள் ரொம்ப தூய்மையா இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் இங்க. நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாரி ஒரு ரொம்ப முற்போக்கு சிந்தனை இருக்க ஒரு பெர்சன் உங்களுக்கு தேவையான நம்ம கடவுள்கிட்டயே தஞ்சம் புகுவோம். உங்களுக்கு கடவுள் என்ன வழிகாட்டுறாங்கன்னு பார்க்கலாம். ஓ! பிரம்மா. இந்த ஸ்பெல் ஒர்க் ரிட்டர்ன் டு சென்டர் நடக்காது. உங்க தலையெழுத்த மாத்த பார்க்குறாங்க. உங்களோட தலைவிதி வேற. இது இல்ல உங்களோட கனெக்ஷன். அவங்க வாழ்க்கையில புயல் வீசிட்டு இருக்கு. அவங்களால உங்கள இழக்க முடியாது. பட் நெறைய தவறுகள் பண்ணியாச்சு. அத திருத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம்லாம் தாண்டி போச்சு. டைம் இஸ் அவுட். சீதா மாதா. ராமருக்காக காத்துட்டு இருக்கீங்க நீங்க. ராவணன் கிட்ட போமாட்டீங்க. குயின் ஆஃப் சேஸ்டிட்டி. இந்த பியூரிட்டி. உங்ககிட்ட ஒரு தூய்மை இருக்கு. மேபி காமிக்கு வந்து உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. அத பத்திலாம் உங்களுக்கு அக்கறையே இல்ல. ஏன்னா நீங்க மகாலட்சுமி. உங்களுக்கு எத பத்தியும் அக்கறை இல்ல. யூ நோ ஹூ யூ ஆர். உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. உங்கள தேடி நிச்சயமா உங்களோட ராமரோ இல்ல கிருஷ்ணரோ வந்து சேருவாங்க. பெருமாள். லக்ஷ்மி வந்தாங்க. பின்னாடியே பெருமாள் வந்தாச்சு. ஸோ இவங்க வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிடையாது. அதனால வந்து பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பியூரிஃபை யுவர் செல்ஃப். மேபி இது வந்து உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எக்ஸா இருக்கலாம். நீங்க தீல குதிச்சு திரும்ப வெளியில வந்துட்டீங்க. லைக் என்ன சொல்றது? சீதை வந்து அவங்களோட புனிதத்தன்மைய
கொஞ்சம் கூட யோசிக்காம நிரூபிச்ச மாரி தான் நீங்க நீங்க தீக்குளிச்சு வெளியில வந்தாச்சு. ஆல்ரெடி நீங்க தனியா இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த இந்த பெர்சனுக்கு இப்ப எந்த சம்மந்தமும் இல்ல. யூ ஹேவ் டிஃபரண்ட் ட்ரீம் நவ். உங்களுக்கு புது கனவுகள் இருக்கு. வேற கனவுகள் இருக்கு இப்போ. ஆம், உங்க பாதுகாப்புக்கு ஆஞ்சநேயர் இருக்காரு, ராமர் இருக்காங்க, லக்ஷ்மணர் இருக்காங்க. கண்டிப்பா வந்து நெறைய பேர் உங்களுக்கு உங்கள வந்து இவங்க வந்து தப்பா பேசி காமிக் எனர்ஜி ஆகட்டும், இந்த பெர்சன் ஆகட்டும், அவதூறுகள் பரப்பி அவங்கள வந்து உங்கள கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி ராமர் வந்து உங்கள சந்தேகப்பட்டு விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னா, நீங்க நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம தீக்குளிக்க போறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்ளோ பியூர் அப்படின்னு. இந்த காலத்துல இருக்க ராமர் உங்கள அப்படி பண்ண சொல்ல போறதில்ல. பட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவங்க நினைக்கிறாங்க இந்த இந்த அவதூறுகள் கேட்டுட்டு ராமர் வந்து உங்கள விட்டுட்டு போயிருவாரு அப்படின்னு. ராமருக்கு எப்பவுமே தெரியும் சீதை மனசுல யார் இருக்காங்க அப்படின்னு. அவரு சீதைய தீக்குளிக்க சொன்னதுக்கு காரணம் இந்த உலகத்துக்கு வந்து அவளோட தூய்மைய அ படம் போட்டு காமிக்கிறதுக்கு தானே தவிர, அவருக்கு இருந்த சந்தேகம் கிடையாது. ஷி நோஸ் ஹூ இஸ் ராமா, ராமா நோஸ் ஹூ இஸ் சீதா. தே நோ லைக் அவங்க தான் லக்ஷ்மியும் ராமர், பெருமாள். இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நெறைய துணை இருக்கும். இந்த 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 சங்கடமான சூழ்நிலையை கடந்து வரதுக்கு நீங்க மட்டும் தனியா போராட போறதில்ல. இந்த அவதூறுகள் வந்து எந்த மாதிரி வந்ததோ அந்த மாதிரியே போயிடும். ம். பிரபஞ்சம் உங்களுக்கு அத பத்தி கவலையே பட வேண்டாம்னு சொல்றாங்க. யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க. அத பத்தி உங்களுக்கு எதுவும் அக்கறை இல்ல. என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா, நீங்க வந்து அந்த காலத்து சீதை மாரி இல்ல, லக்ஷ்மணர் கோட்ன கிழிச்ச கோட்ட தாண்டி போய் மாட்டிக்கிற அளவுக்கு, நீங்களே ராமா என்ன சுத்தி நல்லா வட்டம் போட்டு தீய இப்பயே கொளுத்தி வச்சுட்டு போயிடு, நீ வர வரைக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஸ்மார்ட். அதனால உங்களுக்கு இந்த சோதனை வரவே வராது. கவலையப்படாதீங்க. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.